சமம் என்பது மனதை வந்து எல்லா விஷயங்களும் சமமான ஒரு நோக்கோடு பார்ப்பது. நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டியது வேண்டாது எல்லாத்திலையும் ஒரு சமமான ஒரு நோக்கத்தோடு பார்ப்பது. அந்த சமமான மனநிலையை கொண்டவர்களை தான் ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் என்று சொல்றோம். அந்த ஜீவன் முக்தர்கள் என்பவர்கள் தான் தனக்குள்ள அந்த ரியலைசேஷன், அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த நான் ஆன்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த பிரம்மத்தை தனக்குள்ள ரியலைஸ் பண்ணி அந்த மனதை வந்து எல்லா விஷயங்களும் அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு ராமர்கிட்ட. நீ எப்படி வேலையெல்லாம் செய்யற மாதிரி, நீ எப்படி இந்த நாட்டை பரிபாலம் பண்ற மாதிரி, இதே மாதிரி எல்லாம் பண்றாங்க. யாருமே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்கன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஜனகர் மகாராஜா மிகப்பெரிய ஒரு அரசராக வாழ்ந்தார். அந்த அரசபையில இன்னும் பல சில இளவரசர்கள் அரசர்கள்லாம் இருக்கவங்க எல்லாம் ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க. அதையும் ஒரு கோட் பண்றாரு. சோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாரு, இவங்க எல்லாமே வாழ்றாங்க, இவங்களும் எல்லா இந்திரியங்களை யூஸ் பண்றாங்க, மனசை யூஸ் பண்றாங்க, வாழ்றாங்க. ஆனா எதனோடையும் பற்றுதல் இல்லாமல் வாழ்கிறார்கள். சோ இந்த பார்த்து நம்ம அதை உதாரணமா எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து துக்கம்னு ஒன்னே கிடையாது. இவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற ஒரு விஷயம் வெளியில இருந்து எதுவும் கிடையாது. இவங்களும் எதுலையும் துக்கப்படுறது கிடையாது. அதனால இவங்க எப்பயுமே ஒரு வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லது தீமை என்று பிரித்து பார்க்கறது கிடையாது. நல்லது வந்தா ஓகே, கெடுதல் வந்தாலும் நமக்கு மனிதனுக்கு தான் நல்லது கெடுதல் என்ற ஒரு பிரிவோட பார்ப்போம். இப்ப அவங்களுக்கு வந்து இது நல்லது கெடுதல்னு பார்க்க மாட்டாங்க. இது ஒரு சம்பவம், ஓகே வர்றது வரட்டும். ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல், ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த தீமையிலையுமே வந்து அதை வந்து ஐயோ எனக்கு ஒரு கெடுதல் நடந்துருச்சேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. நல்லது நடந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு பெரிய நல்லது, ஆஹா எனக்கு பெரிய நல்லது நடந்துருச்சேன்னு ஒரு எக்ஸ்ட்ரஸிக்கும் போக மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு சமமா ஹேண்டில் பண்றது, துக்கத்திலையும் சமமா இருக்கிறது, சந்தோஷத்திலையும் பரம சந்தோஷத்திலையும் அதுலயும் சமமா இருக்குது. அப்ப அந்த சமமா இருக்கக்கூடிய புரிதல் உள்ள இருக்கணும்ல. நம்ம மனதுல வந்து ஒரு ஆழமான ஒரு புரிதல் இல்லாட்டினா நம்ம எந்த ஒரு செயல்களிலும் இப்படி இருக்க முடியுமா? சோ அந்த புரிதல் உள்ள எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து வேண்டியதும் ஒன்று கிடையாது, வேண்டாததும் ஒன்று கிடையாதுன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். வேண்டியதும் ஒன்று கிடையாது, வேண்டாததும் ஒன்று கிடையாது. அவங்களுக்கு வர வேண்டியதுன்னு ஒண்ணு கிடையாது, வராததுன்னு ஒன்று கிடையாது. அவர்கள் செய்வதற்கும் ஒன்றுமில்லை, செய்யக்கூடாததும் ஒன்றும் இல்லை. அதாவது அவங்களுக்கு செய்யறது இது செஞ்சாகணும்ன்ற கண்டிஷன் கிடையாது. இதை செய்யாம இதை செஞ்சாங்கன்னா இது ஏன் செய்யறீங்கன்ற ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சோ அவர்களுக்கு வந்து இது பேசணும்ன்றது கிடையாது, பேசாமையும் இருக்கலாம். சோ எல்லாத்துலயுமே வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து அவர்களை இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களை பைண்ட் பண்ணாது. அவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து நாம வந்து இந்த சத்தியங்களை உள்வாங்கி நாம் கேட்டு நம்ம தெளிவு பெற்றுக்கணும் அப்படிங்கிறார். அதற்கு ஒரு வழி சொல்றார். சாஸ்திர முறைப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞான நூல்கள், ஞான உபதேசம் என்ன சொல்கிறது, நம் முன்னோர்கள் நம் ஞானிகள் ஏற்கனவே எழுதி வைத்த ஞானத்திற்குண்டான வழிகள் படி அதனுடைய படி அதை படித்து தெரிந்து இப்பொழுது யார் இருக்கிறார்களோ அந்த ஞான குருவோடு உபதேசம் பெற்று அதன் வழியில் நாம் செல்லும் பொழுது எடுத்து செல்லும் போது மிகவும் எளிமையாக விரைவாக அந்த இலக்கை அடைந்து விடுகின்றோம் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ சாஸ்திரங்கும் போது நாம என்ன சாஸ்திரமா, நமக்குலாம் ஒன்றும் தெரியாது எல்லாம் பயப்படவே தேவையில்லை. இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு பேர் பாகசாஸ்திரம், ஒரு சிலை செய்யறதுக்கு பேர் சிற்ப சாஸ்திரம். ஸோ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அதற்கு ஒரு மேனுவல் இருக்கிற மாதிரி ஞானத்துக்கு உண்டான சாஸ்திரம் எதுவோ அதனை எடுத்து நம்ம அதன்படி நம்ம எடுத்து செல்லும் பொழுது, அதனுக்கு கைடா ஒரு மாஸ்டர் நம்ம கூட வச்சுக்கும் பொழுது, அவர்களுடைய உபதேசங்களோடு செய்யும் பொழுது ரொம்ப குயிக்கா நம்ம ரொம்ப அதை வந்து அந்த இறுதி நிலை என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர்வது, தனக்குள்ள நான் யார் என்பது உணர்வது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, இவர்களுக்கு இந்த ஞானிகளுக்கு வந்து அருவருப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது எந்த ஒரு விஷயமும் நம் மனிதர்களுக்கு எப்படி ஒரு மூஞ்ச சுளிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயமே இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க வந்து சமமா பார்ப்பாங்க. தன்னுடைய மனதுல எந்த ஒரு ஆசையமோ ஒரு விகல்பமோ எதுவும் இல்லாம எப்பொழுதும் ஒரு ஒரு சுதந்திரமா உள்ளுக்குள்ள ஏகாந்த நிலையில இருப்பாங்க. அதுக்கோசரம் இவங்க எக்ஸ்டசி பரவசத்தை கண்டு ஆசைப்படுவாங்களான்னு நினைக்காத. பரவசத்தையும் அவங்க வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, பரம துக்கத்தையும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் இது கிடையாது, இதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு வந்து வேறுபாடே கிடையாது. இந்த உலக விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல செய்யக்கூடிய செயல்களை பத்தி அவர்கள் கவலையே பட மாட்டாங்க. அது எந்த செயல் செஞ்சாலும் சரி, அவர்கள் செஞ்சாலும் அதுல வந்து ஒண்ணும் இது கிடையாது, செய்யலைனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு கர்மமும் வரப்போறது கிடையாது. எப்படி ஒரு சந்திரன் சுத்தி ஒரு குளிர்மையாக இருக்குவது போல அவர்களை சுத்தி எப்பொழுதும் ஒரு இந்த ஞான தேஜஸ் இருக்கும் அப்படிங்கறத இந்த வசிஷ்டர் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது எல்லாமே இந்த சமம்ன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் முக்த தன்மையில வாழக்கூடிய ஒரு ஞானிகளை பற்றி அவருடைய குவாலிட்டியை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராரு.
இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும், அப்ப அங்க இருக்கிறவங்க, அந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு, இங்க பாரு இவங்களுக்கு எல்லாம் அஷ்டமா சித்தி இந்த மாதிரி பல சித்திகள் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஏதாவது ஒரி பண்ணிக்கிறாங்களா? அது இருக்குதுன்னு ஏதாவது காட்டிக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு வந்து ராஜ மரியாதை கொடுத்தாலும் அதுவும் ஒண்ணும் இல்ல. அது எதுவுமே கிடைக்கலன்னாலும் அதுவும் ஒண்ணும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களோட இந்த மாதிரி மனதை சமநிலையில நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு நம்மளை நாம வந்து பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்துவதற்குத்தான் உனக்கு நான் வழிமுறைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லப் போகிறேன். அதற்கு வந்து நாம வந்து இந்த அவர் அதுல சொல்றாரு வந்து, இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய இந்த ஞான உபதேசங்கள், ஞானிகள் சொன்ன விஷயங்கள் படி நம்ம எடுத்து நம்ம வாழணும். இப்படி நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது எந்த விதத்திலயும் நமக்கு துக்கமோ, துயரமோ வரவே வராது அப்படின்றார். நல்லது.